Hello guys, welcome back to Tech with Jana channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா YouTubeல நம்ம அப்லோட் பண்ண வீடியோவை அப்லோட் ஆனதுக்கு அப்புறமும் எடிட் பண்ணலாமா அப்படினு கேட்டிங்கனா தாராளமா பண்ணலாம். அது எப்படி பண்றது ப்ளஸ் YouTubeல என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ற மாதிரி நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்றோம்னா அதுல என்னெல்லாம் சேஞ்சஸ் எடுத்து வர மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் எடிட்டர்ல கொடுத்திருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். And then வீடியோக்குள்ள போறதுக்கு நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா கீழ கமெண்ட்ல ஐ சப்ஸ்கிரைப் ஒரு கமெண்ட் போடுங்க. தெரிஞ்சுக்கலாம்ல. ஓகே गाइस, வாங்க வீடியோல போலாம். ஃபர்ஸ்ட் ஆல் பாத்தீங்கன்னா நம்மளோட YT ஸ்டுடியோ பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணுங்க. எப்பவும் போல நம்ம Chromeல ஜஸ்ட் YT ஸ்டுடியோன்னு போடல. நம்ம YT ஸ்டுடியோல ஜஸ்ட் நம்ம YT ஸ்டுடியோ வந்த உடனே இந்த இடத்துல எந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நான் கண்டென்ட்ஸ் பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம கண்டென்ட்ஸ்குள்ள போயிட்டு எந்த வீடியோ நம்ம எடிட் பண்ண போறோமோ அந்த வீடியோ பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணிடணும். சப்போஸ் அப்போ லேட்டஸ்டா போட்டுருக்கேன்ல நேத்துக்கு போட்டேன் அந்த வீடியோ நான் ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பண்ணி காட்டுறேன். நான் பண்ண மாட்டேன் எதுவுமே. ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் நம்ம எடிட் பென்சில் ஐகானை கொடுத்து நம்ம உள்ள வந்தாலே நிறைய இங்க பாருங்க சைட் பார்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அனாலிட்டிக்ஸ் அது கீழே பாத்தீங்கன்னா எடிட்டர்னு சொல்ற ஆப்ஷன் இருக்குல்ல. அந்த எடிட்டரை பாத்தீங்கன்னா கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா இதுல கெட் ஸ்டார்டட் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நம்ம போடுற மோஸ்டா நான் போடுற எந்த ஒரு வீடியோக்கும் எடிட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அதனால நான் அதை யூஸே பண்ண மாட்டேன் மோஸ்டா. ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா ட்ரிம் அண்ட் கட்னா சப்போஸ் நமக்கு தேவையான இந்த பாட்டுல இருந்து இந்த பாட்டு வரையும் சப்போஸ் நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் ப்ரோ, ஆனா எனக்கு ஒரு சில விஷயத்த மட்டும் கட் பண்ணணும் எனக்கு அப்படின்னா நம்ம ட்ரிம் அண்ட் இது கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா அழகா கட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கட் பண்ணியும் காட்டணும் அப்படின்னா தாராளமா பாத்தீங்கன்னா பண்ணி காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா வச்சாச்சு. இந்த இடத்துல ப்ரிவியூ அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கொடுத்தாச்சு. அதாவது பாஸ் பண்ணிடுறேன். பாஸ் பண்ணி டிக்னு இருக்குல்ல அந்த டிக்கை கொடுத்துட்டு இப்போ நம்ம ப்ரிவியூ அப்படின்னு கொடுத்தோம்னா டைரக்டா இங்க நம்ம ப்ரிவியூன்னு கொடுத்து நான் அதில் டிக் மார்க் கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆச்சுன்னா நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணலாம். அந்த வீடியோ சவுண்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கீங்க. சவுண்டை ஸ்டாப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பண்ணியாச்சு. இப்போ நான் ஸ்டார்டிங்லேயே பாருங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆரம்பிச்சிடும். ஸ்டார்ட்லேருந்து ப்ளே ஆகாது. இங்கேருந்து இதெல்லாம் கட் ஆயிடுச்சு, அதெல்லாம் வராது. டேரக்டா நம்ம எங்கேருந்து கட் பண்ணுமோ அதுல இருந்து வந்துடும். கட் ஒன் அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்ம நேமை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம சப்போஸ் நமக்கு புரியல நிறைய கட் பண்றோம்னா நம்ம ஒரு நேமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புதுசாக இன்னொரு கட் பண்ணோம்னா நியூ கட்னு கொடுத்து திருப்பி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அதை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்துல எப்படி வச்சுக்கலாம். எந்த இடத்துல கட் பண்ணுவோம் இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா அலைன் பண்ணிட்டு நம்ம டிக்கு மேலே இந்த டிக் கொடுத்தா போதும். கட் ஆயிடும். அண்ட் தென் இங்கே கட் டூ அப்படின்றது வந்துடும். இப்போ எல்லாமே வேணாம் நமக்கு, அதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, டெலிட் கட் அப்படின்றத கொடுத்தாச்சு. அண்டு கொடுத்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரிம் அண்ட் கட் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. உங்களுக்கு எப்படி கட் பண்ணணும் அப்படின்றது இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பிளர். சப்போஸ் நான் வீடியோ போட்டேன், என்னோட பிரைவசி எதனா சம்திங் ஏதோ தெரியுது அப்படின்னா நான் பாத்தீங்கன்னா பிளர் பண்ணணும் ப்ரோ, எனக்கு தெரியுது, இதுக்கப்புறம் நான் பிளர் பண்ண முடியுமா அதுவுமே பண்ண முடியும். இப்போ நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இவ்வளவு ஆப்ஷன்லாம் தரல இதுல. இப்போ எக்ஸ்ட்ராவே தந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிம் பண்றது தான் இப்போ நிறைய எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் பிளர் பண்ணணுமா இல்ல கஸ்டம் பிளர் பண்ணுமா? கஸ்டம்னா நம்மளே சைஸ்ல அலைன் பண்ணி நம்மளே பண்ணுவோம்ல. இந்த மாதிரி நம்மளே பாத்தீங்கன்னா பண்ணணுமா அப்படின்றது தான் கஸ்டம் பிளர். மோஸ்டா எல்லாருமே கஸ்டம் தான் கிளிக் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளே பண்ணாதானே அது ஒரு கரெக்டா இருக்கும். எந்த இடத்துல வேணும் அப்படின்றது. ஜஸ்ட் அந்த இடத்துல நம்ம அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் இந்த கீழே இருக்கு பாத்தீங்களா, இந்த கீழே அப்படியே இடத்துல எவ்வளவு சைஸ்ல பிளர் வேணுமோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த லென்த்ல இருந்து நமக்கு இந்த லென்த்ல இருந்தா பிளர் வேணும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அலைன் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர்ல இருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு. அதுதான் நெக்ஸ்ட். அண்ட் தென் இப்போ பிளர் பார்த்தாச்சு. அதுல நிறைய ஷேப்லாம் இருக்கு. ஓவல் இருக்கு, ரவுண்டு, யாராச்சும் ஃபேஸை மட்டும் ஹைட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஹைட் பண்ணுவாங்களா அது இருக்கு. இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா இருக்கு இதுலயே. அண்ட் தென் இப்போ நான் டெலிட் பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. எல்லாமே அண்டு கொடுத்து நான் அகைன் பேக்ல வந்துருவோம். நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடியோ. ஆடியோ கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ லைப்ரரி யூடியூப்ல இருந்து ஏதாச்சும் ஒரு மியூசிக்கை சப்போஸ் ஆட் பண்ணோம்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம வாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியாது. யூடியூப்ல தர ஒரு சில மியூசிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும்ல. சப்போஸ் அந்த ஒரு வீடியோல என் வாய்ஸ் ஃபுல்லாவே நான் கட் பண்ணிட்டு நான் ஒரு மியூசிக்கை மட்டும் போட்டுவிட போறேன் ஒரு vlog மாதிரி அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஒரு ஆடியோ கிளிக் தான் நம்ம ஆடுன்னு கொடுத்தா போதும். அந்த வீடியோ ப்ளே ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலா. அது வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும் உங்களுக்கு. அதனால ப்ளே பண்ண வச்சுக்கலாம். ஜஸ்ட் நீங்க ஆடு கொடுத்தாலே போதும், ப்ளே ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருப்பி அண்டு கொடுத்து நம்ம பேக் வந்துடலாம். பேக் வந்தோம் அப்படின்னா நீங்க ஒரு விஷயம் பண்ணதுக்கு அப்புறம் அண்டு கொடுத்து பேக் வந்துடாதீங்க. சேவ் பார்த்தீங்கன்னா பண்ண மறந்துடாதீங்க. சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என் ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. என் ஸ்கிரீன் வேணும் அப்படின்னா வீடியோ ஆட் பண்ணணுமா. நம்ம கடைசியில் ஆல்ரெடி என் ஸ்கிரீன் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோவே நம்ம போட்டாச்சு. நம்ம பிளேலிஸ்ட் யூடியூப் டுட்டோரியல் பிளேலிஸ்ட்னு இருக்கும், அதை செக் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே வரும். நெக்ஸ்ட் இன்ஃபோ கார்ட்ஸ் கைஸ். அந்த ஐன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு வரும்ல சைடில், இந்த ப்ரிவியூ வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான். நம்ம பேசிக்காக பார்த்தீங்கன்னா 3 விஷயத்தை எடிட் பண்ணுற மாதிரி நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ட்ரிம் அண்ட் கட்டு ஃபர்ஸ்ட், அது அற்புதமான விஷயம். அண்ட் தென் பிளர், அதுவுமே அற்புதமான விஷயம். அண்ட் தென் ஆடியோ ஏதாச்சும் மியூசிக் ஏதாச்சும் ஆட் பண்ணதா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 சூப்பரான விஷயத்தை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு சேவ் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா மறந்துடாதீங்க. நான் அதுவுமே பண்ணலாம். இதில் சேவ் பட்டன் வரல எனக்கு. ஏதாச்சும் பண்ணனா இதில் சேவ் பட்டன் வரும். அப்போ சேவ் பண்ணிட்டு தான் நீங்கள் வெளில வரணும். ஓகேங்களா.
ஸோ சேவ் பண்ணாமல் எல்லாம் வந்துடாதீங்க. அகைன் நீங்கள் எத்தனை முறை வேணால் எடிட் பண்ணிக்கலாம், எத்தனை முறை வேணால் திருப்பியும் போய் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி முடிச்சோடனே ஸோ 1 hour 2 hourக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வீடியோ சேவ் பண்ணிட்டீங்கன்னா 1 hour 2 hour ஒரு நோட்டீஸ் மாதிரி வரும். ஸோ கொஞ்சம் டியூரிங் த ஹவர்ஸ்க்குள்ள இந்த வீடியோ வந்து ஃபிக்ஸ் ஆகிடும், அதாவது செட் பண்ணிடும், கரெக்டாக ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து எடிட் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா ஒரு 1 hourல பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மாறிடும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக எல்லாம் பிகினர் யூடியூபர்ஸ்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கப்ளிஷ் நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனாச்சும் வந்து யூடியூபராக வந்து இந்த ஒரு விஷயத்தை பற்றி தெரியாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அவங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.